நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். குட் மார்னிங் சுந்தர். ஹே குட் மார்னிங். என்ன பாட்டி தூக்கத்தை கலைச்சிட்டாங்களா? சுந்தர், நேத்து நைட்டு நான் Facebookல சாட் பண்ணிட்டு இருந்தப்போ ஒரு மிரக்கல் நடந்துச்சு. என்ன மீன்காரனை பத்தியா? விளையாடாத சுந்தர். Facebookல சாட் பண்ணிட்டு இருந்தப்போ புகழேந்தி இளங்கோவன்னு ஒருத்தர் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்தாரு. அவரை பத்தின டீடைல்ஸ் பார்த்தா அப்படியே அசந்து போயிட்டேன். வயசு 30, தொழில் ஓவியன், நாடு இந்தியா, விருப்பம் கோவில் சிற்பங்கள் கோபுரங்கள்னு சொல்றாரு. இதுல என்ன அதிசயம்? இது மாதிரி Facebookல நிறைய பேர் இருக்காங்களே. அது இல்ல சுந்தர், அந்த ஆளு நம்ம காஞ்சிபுரம்ல முறையா பார்த்த பட்டு புடவையும் அந்த டிசைனையும் அவரோட ப்ரொஃபைல் பிக்சரா வச்சிருக்காரு. பட்டு புடவையில இருக்கிற டிசைன் அந்த ஆளுக்கு எப்படி தெரிஞ்சது சுந்தர்? நீ சாட்டிங்லயே கேட்க வேண்டியதுதானே? கேட்டேன். அதுக்கு அந்த ஆளு அது என் கற்பனை, ஒரு புடவைக்காக நான் செஞ்ச டிசைன்னு சொன்னாரு. அப்புறம் இது கடந்த காலத்தோட குறியீடுன்னாரு. வேற என்ன சாட்டிங்ல கேட்ட? நான் உங்களை நேர்ல மீட் பண்ண முடியுமான்னு கேட்டேன். என்ன சொன்னா? மீட் பண்ணலாம், ஆனா அதுக்கு நீங்க ஜெர்மனி வரணும்னு சொன்னாரு. அந்த ஆள் நாடு இந்தியான்னு தானே சொன்னாரு. அப்புறம் ஜெர்மனில என்ன பண்றாரு? அங்க என்ன ஒர்க் பண்றாரா? இல்ல, ஆர்ட் எக்ஸிபிஷனுக்கு போயிருக்கிறதா சொன்னாரு. பேசணும்னு சொல்லிட்டு போன் நம்பர் கேட்க வேண்டியதானே? அதையும் கேட்டேன். நேரம் வரும்போது பேசலாம், அது வரைக்கும் சாட்டிங்லயே கண்டினியூ பண்ணலாம்னு சொன்னாரு. அப்புறம் இன்னொரு விஷயம், அந்த ஆளோட பிக்சர்ஸ்ல முனிவர், வாள் சண்டை, தண்ணில மூழ்கிற பெண், இப்படி நிறைய போட்டோஸ் இருக்கு. வெரி இன்ட்ரெஸ்டிங். அப்ப அந்த ஆளை நாம மீட் பண்ணாக்க உன்னோட தேடலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. எங்க சார் போகணும்? சித்தையன் கோட்டை. சித்தையன் கோட்டைக்கா? அங்கெல்லாம் வண்டி வராது சார். ஏன்? உங்களுக்கு தெரியாதா? அது காட்டு பையன் ஊரு. அங்க எவனும் போக மாட்டான். போனா உயிரை பிடிச்சிருவானுங்க. நான் அங்க போகணும். என்ன அங்க கொண்டு போய் விடு. என்னால முடியாது சார். எனக்கு கொண்டாடிக்குள்ளலாம் இருக்கு. உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லு, நான் தரேன். சார், பணத்துக்காக உயிரை பணயம் வைக்க முடியாது. நீங்க வேற வண்டி பாத்துக்கோங்க சார். அப்ப வரமாட்டேன்.
அதான் சொல்லிட்டேன்ல சார் வரமாட்டேன். ம் சார் சார் என்ன பண்ற நீ? முதல்ல கீழே இறங்கியா? நான் தான் பணம் தரேன்னு சொல்கிறேன்ல. யாருக்கியா வேணும் உன் பணம்? முதல்ல இறங்க போறியா இல்லையா? முடியாது, வண்டி எடு. எடுக்கலன்னா உனக்கு பணம் வேணுமா, உயிர் வேணுமா? வண்டி எடு. ஹலோமா. எப்படிடா இருக்க? ஃபைன். காஞ்சனா எப்படி இருக்கா? அவளும் தான். என்ன 2 பேரும் அங்கேயே இருக்கிறதா முடிவு பண்ணிட்டீங்களா? எப்போ சென்னைக்கு வர போறீங்க? நான் உங்களெல்லாம் பார்க்க வேண்டாமா? எங்க போற போக்க பார்த்தா நீங்க தான் இங்க வரணும் போல இருக்கு. ஏண்டா? அது ஏன் தான் காஞ்சனா கிட்ட தான்மா நீ கேட்கணும். அவ பக்கத்துல இருக்காளா? இல்ல, அவ ரூம்ல இருப்பான்னு நினைக்கிறேன். பேசுறியா? அவகிட்ட அப்புறமா பேசிக்கிறேன். நீ என்ன முடிவு எடுத்திருக்க? எதை பத்தி? காஞ்சனாவை பத்தி தான். எனக்கு அவளை பிடிச்சிருக்கு, இல்லன்னு சொல்லல. ஆனா அதுக்காக அவ முன்னாடி நின்னு நான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்றது குழந்தைத்தனமா இல்ல? அப்ப எப்பதான் உன் விருப்பத்தை சொல்லுவ? சொல்றேன், அது ஒரு நேரம் அமையட்டும். அதான் எப்படா? இத பாருடா, காஞ்சனா தான் என் மருமகன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். உனக்கு சொல்ல தயக்கமா இருந்தா சொல்லு, நான் காஞ்சனா கிட்ட பேசிக்கிறேன். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நீ எதுவும் இப்ப அவகிட்ட பேசாத. ஏண்டா? மா ப்ளீஸ் மா, புரிஞ்சுக்கோ. லவ்வால என் ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக் ஆகக்கூடாதுன்னு நான் பயப்படுறேன். கொஞ்ச நாள் போகட்டும், நானே இதை பத்தி அவகிட்ட பேசுறேன். இப்ப வேண்டாமே ப்ளீஸ். சரிடா, அப்புறம் உன் இஷ்டம். சீக்கிரமே நல்ல முடிவெடு. நான் அப்புறம் பேசுறேன். சரி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சுந்தர், என்ன என்ன யோசனை? ஒன்னும் இல்லையே. யார்கிட்ட போன்ல பேசிட்டு இருந்த? அம்மாட்ட தான். என்ன சொன்னாங்க? சும்மா தான் கால் பண்ணாங்க. நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்ல சுந்தர். என்ன கஷ்டம்? நீயே லீவ்ல வந்த, உனக்குன்னு எதையும் யோசிக்காம எனக்கு ஹெல்ப்பா வந்துட்ட. யோசிச்சு பார்த்தா நான் ரொம்ப செல்ஃபிஷா இருக்கேன்ல. ஹே, இத பத்திலாம் யோசிக்காதுன்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன்ல. உண்மையை சொன்னா நான் தான் செல்ஃபிஷா இருக்கேன். என்ன சொல்ற? உன்னை எனக்கு பிடிக்கலன்னா எதுக்காக நான் உன் கூட இருக்கணும்? நீ என்ன பத்தி என்ன நினைக்கிற? நினைக்கிறதெல்லாம் சொல்லிட முடியாது காஞ்சனா. சில விஷயங்களை மனசுக்குள்ளதான் பேசிக்க முடியும்.
தேவசகாயே தீமஹி தன்னோ பிரம்மஹி பிரசோதயாத். ஓம் பிரம்மசக்தியே வித்மஹே தேவசகாயே தீமஹி தன்னோ பிரம்மஹி பிரசோதயாத். ஊரெல்லாம் அண்ணனை சாமி சாமின்னு கும்பிட்டுட்டு இருக்கு. நீங்க என்னடானா ரகசியமா எதையோ வச்சு கும்பிடுறீங்க? எதையோ வச்சு கும்பிடலம்மா, வராகியத்தான் கும்பிடுறேன். அப்படி என்ன வேண்டுதல் உங்க புருஷனுக்கு எதிரா? அவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் சப்த கன்னிகளை வேண்டிக்கிட்டு இருக்கேன். காஞ்சனா இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து அவர் சரியா இல்ல. ஏதோ கெட்டது நடக்க போகுதுன்னு தான் அவர் மனசுல உறுத்தல். அவருக்கு எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு தான் நான் சப்த கன்னிகளை வேண்டிக்கிட்டு இருக்கேன். பிரம்மா, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வராகி, இந்திராணி, சாமுண்டி, இந்த 7 பேர்ல ஒருத்தர் மனசு வச்சாலும் அவருக்கு எந்த கேடும் வராது. உங்க அண்ணங்கிட்ட இத பத்தி சொல்லாத சாவித்ரி. ஒரு பொண்ணுக்கு வேண்டியது தாலிதான். அவருக்கு விருப்பம் இல்லாட்டியும் நான் அவருக்காக எனக்கு நம்பிக்கை இருக்கிற சாமியை கும்பிட்டுதான் ஆகணும். அவர் பத்திரமா இருக்கணும். அப்போ அந்த காஞ்சனாவால அவருக்கு கெடுதல் வரும்னு பயப்படுறீங்கல்ல? நான் பயப்படல, அவர் பயப்படுற மாதிரி தோணுது. எந்த பொண்டாட்டியும் தான் புருஷனோட தைரியத்தை தான் விரும்புவா. யாரு? நீ? நானா? நீதான்.
குட் மார்னிங் காஞ்சனா. குட் மார்னிங் சுந்தர். ம் என்ன கையில ரோஸ்? இது உனக்கு தெரியுதா? என்ன கேள்வி இது? கண்ணு இருந்தா தெரியாதா? அது இல்ல சுந்தர், நேத்து நைட்டு ஒரு கனவு. என்ன கனவு? இதோ இந்த இடத்துல தான் என்ன மாதிரி ஒரு பொண்ணு புடவை கட்டிட்டு நின்னுட்டு இருந்தா. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, அது கனவு மாதிரியே இல்ல. என்ன சொல்ற? ஆமா சுந்தர், என்ன நானே பார்த்த மாதிரி இருக்கு. இதுல ஆச்சரியம் என்னன்னா, அவ தலையில ஒரு ரோஸ் பார்த்தேன். அது இந்த ரோஸ் தான். ஆச்சரியமா இருக்கே. ம், ஆனா அது எப்படி? சம்திங் ராங்.